من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரம் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்னென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டியதன் பிறகு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு மாதத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக எம் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவன் மாளிகைக்கு சம்பந்தத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்கள் எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்தவர் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வடிவமைக்கும் என்பதை மனிதருக்கும் ஞாபகப்படுத்தியவனார். இன்றைய இந்த ஜும்ஆவின் மூலமாக இஸ்லாமிய வாலிபர்களே உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு ஞாபகப்படுத்தலாம் என்று விரும்புகிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வினுடைய அடியார்களே, முதலாவதாக இஸ்லாமிய வாலிபர்களே உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த தலைப்பினூடாக இந்த உலகத்தில் வாழுகிற இளைஞர்களை எல்லாம் விடுக்கவில்லை. என்னை உங்களை போன்று இஸ்லாமியர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாரார் நாடப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட சாராரிலும் இருக்கக்கூடிய வயோதிபர்களோ சிறுவர்களோ நாடப்படவில்லை. மாற்றமாக சிறுவர்களுக்கும் வயோதிபத்திற்கும் இடையில் இருக்கிற ஒரு மத்தியமமான பருவத்தை உடையவர்கள் அவர்கள் நாடப்படுகிறார்கள். அதே நேரத்தில் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இடையில் இருக்கும் இந்த சாரார் யார் என்பதை அந்த சாரார் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஜும்ஆவினுடைய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் இந்த தலைப்பு என்று சொன்னால், இன்று நாங்கள் பார்க்கிறோம் பொதுவாக உலகளாவிய ரீதியில் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை குறிப்பாக தங்களுடைய நிலை என்ன என்பதை மறந்து எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்காது தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை நவீன வாழ்க்கை என ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை இன்றைய உலகத்தில் பார்க்கிறோம். அதனால்தான் தான் தோன்றித்தனமான வாழ்க்கையை நவீன வாழ்க்கையாக பார்க்கிற இளைஞர்களே, எங்களுடைய வாழ்வின் யதார்த்தத்தை உணர விடாமல், நாம் யார் என்பதை சிந்திக்க விடாமல், என்னுடைய பலம் என்ன என்பதை புரிந்து கொள்ள விடாமல் தடுக்கிற ஒரு கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இந்த தலைப்பு. அன்பு நிறைந்த அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இளைஞர்களுடைய இந்த பயணமானது ஒரு சரியான பாதையில் இருந்தும் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு கடலில் அல்லது ஒரு ஆற்றில் பயணிக்கிற ஒரு வள்ளம் அல்லது ஒரு கப்பல்
இந்த கப்பல் தன்னுடைய பாதையை விட்டு மாறுவதை அந்த கப்பலினுடைய உரிமையாளர் அல்லது ஓட்டுநர் அறிந்து கொள்வார். அதனுடைய திசை மாறுகிறது என்பதை புரிகிற பொழுது அந்த திசையை சரியான பகுதியில் திருப்ப வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பார். அந்த சரியான திசையில் திருப்புவதற்கான முயற்சியில் வெற்றி காணலாம், தோல்வி அடையலாம். வெற்றி கண்டால் பாதுகாப்பாக கரை சேர்வார்கள். தோல்வி அடைந்தால் அந்த இடத்தில் எல்லோருமே நாசமாவார். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இது போன்றுதான் ஒரு இஸ்லாமிய இளைஞர் என்பவனுடைய வாழ்க்கை திசை மாறுகிற பொழுது, நண்பனே, இளைஞனே, துடிப்புள்ளவனே, உன் பாதை மாறி செல்கிறது என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்காக ஒவ்வொருவரும் முயற்சிப்பார்கள். குறிப்பாக அவர்களை விட பெரியவர்கள், அவர்களை விட அறிந்தவர்கள், அவர்களை விட தெளிவுள்ளவர்கள், சில வேளைகளில் அவர்களை போன்று வாழ்ந்து திருந்தியவர்கள் இந்த நிலையை புரிந்து கொள்வதற்காக அல்லது புரிய வைப்பதற்காக முயற்சிப்பார். முயற்சிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இளமை என்ன சொல்லும் தெரியுமா? நீங்க எல்லாருமே அனுபவிக்காத ஒன்றையா நாம செஞ்சிட்டோம், நீங்க நீங்க என்கிற ஒரு பெயர் அடைமொழியாக வைத்துருவாங்க. இவரு நீங்களா சூஃபி என்கிற பெயர்கள் வரும். யாருக்கும் வரல. வாப்பா அம்மா சொன்னா மட்டும் அந்த பெயர் வராது. ஆனா மனசுல இருக்கு கோபம். இந்த காலத்துல வாழ்ற வாழ்க்கையை இது உங்களுக்கு எல்லாம் எங்க புரிய போகுதுன்னு சொல்ல தோணும், சொல்ல மாட்டேங்கிறோம். சொல்றவங்களும் இருக்கிறாங்களோ தெரியல. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவேதான் முதலாவது ஒரு இளைஞர் என்பவன் தன்னுடைய பாதையில் சரியாக செல்கிறோமா என்பதை சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களிலும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி சென்றடைய இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சரியான பாதையை நசீபாக்குவான் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய அடியார்களே, அருமை நண்பர்களே, அன்பை அருமை உறவுகளே, இந்த இளமை சொல்லுகிற ஒரு முக்கியமான படிப்புரை தெரியுமா? ட்ரெண்டிங்கோட சேர்ந்து நாங்க போகிறோம். இந்த நவீன காலத்துல என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க போகிறோம். யாரும் மறுக்கல. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், சிந்தனைக்காக மட்டும். நான் இளைஞர்களே என்று தலைப்பு போட்டதுக்காக வேண்டி இளைஞர்களை மட்டும் நான் சொல்ல வரல. எங்களுடைய இரத்தத்தில் சூடு உள்ள, உடலில் பலம் உள்ள அனைவரையும் சேர்த்து நான் சொல்றேன். நாம் எல்லோரும் இளமையானவர்கள். எம்மால் செய்ய முடியாது என்கிற இயலாமைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இல்லை என்றால் நாம் இளைஞர்கள் தான் என்பதை சிந்தித்துக் கொள்ளும். அந்த அடிப்படையோடு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எங்களுடைய இந்த ஒரு சிந்தனைக்கான ஒரு பதிவாக ஒரு களவை தடுப்பதற்காக வேண்டி முந்தைய காலங்களில் எல்லாம் களவை தடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல களவு போகக்கூடாது என்றால் அதுக்கான முன்னேற்பாடு செய்வாங்க. நல்ல பூட்டு போடுவாங்க. ஆரம்ப காலத்துக்குள்ள போகல, எங்கட காலத்துக்குள்ள வர பூட்டு போடுவாங்க. ஒரு வீட்டுக்கு, ஒரு வேலிக்கு, இப்படின்னு ஒரு பூட்டு. இந்த பூட்டு என்ன செய்யும் என்றால் அதை உடைச்சிட்டு வந்து களவெடுக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கையை வச்சு நாங்க பூட்டை போட்டு காப்பாற்றுறோம் என்கிற ஒரு எண்ணம் எங்கள்கிட்ட இருக்கு. ஒரு மனிதனிடம் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறது, காலங்கள் மாறுகிறது, ட்ரெண்டிங்கை ஆசைப்படுகிறது. இந்த ட்ரெண்டிங் என்ன சொல்லுதுன்னா, சும்மா பூட்டை மட்டும் போட்டு வைக்கிறத விட யாரு வந்தா யாரு எடுத்தாங்க பார்க்கிறதுக்காக சிசிடிவியை பூட்டிடுவோம் யோசனை வரும். சிசிடிவி பூட்டப்படும். இந்த சிசிடிவி பூட்டினவங்கிறதுக்காக வீட்டை பூட்டு போடாம போறவர்கள் எத்தனை பேர்? நம்மகிட்ட சிசிடிவி இருக்குது, கல்லணை பார்க்கலாம் என்று, அல்லது என்ன பிரச்சனை குறிப்பாக கல்லணை சொல்ற காரணம் என்ன சிந்திக்கிறதுக்காக பார்க்கலாம்ன்றதுக்காக நாங்க பூட்டு போடாம போறோமா, இல்ல முந்தைய காலத்துல அந்த சின்ன பூட்டை விட்டுட்டு கலட்ட முடியாது என்று இருக்கிற பலமான பூட்டுகளை போடுறோமா?
கேட்டுக்கு ஒரு பூட்டு, வீட்டுக்கு ஒரு பூட்டு, வீட்டுக்குள்ள ஒரு பூட்டு, அதை எங்க என்னென்ன ஒளிச்சு வச்சிருக்கிறோமோ அதுக்கு ஒரு பூட்டு. பூட்டுக்கு மேல பூட்டை போட்டு வெளியில ஒரு CCTV. நான் சொல்ல வர்றது தெரியுமா? ட்ரெண்டிங்க விரும்புற நாங்க இன்னும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதை எமது உள்ளம் எனக்கு பாடம் நடக்கிறது. ஆனால் நாம் சிந்திக்க மறந்துவிட்டோம். நவீனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. நவீனங்கள் உருவாக்கப்பட அவனுடைய பாதுகாப்பு மெருகூட்டப்பட வேண்டும். ஆரம்பத்தில் உள்ள பாதுகாப்பு போதாது. நீ நவீனத்துக்குள்ள என்டர் ஆகிற நேரம் அந்த நவீனம் உன்னை வேறு திசைக்கு திரும்ப பார்க்கும். எனவே வேறு திசைக்கு திரும்பி விடாமல் பாதுகாக்கிற பாதுகாப்பை அதிகமாக நீ செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையில் இளைஞர்கள் என்பவர்கள் குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தில் நாங்கள் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வரலாம், நவீனங்களோடு சேர்ந்து பயணிக்கலாம். ஆனால் நவீனம் எம்மை சரியான பாதையை விட்டு திருப்பிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறார், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா. இதுதான் என்னுடைய நேரான பாதை. அல்லாஹ் சொல்லுகிற பாதை. அல்லாஹ் எதற்காக இது நேரான பாதை என்கிற ஒரு அடைமொழியை சொல்றான். இதான் இந்த வழின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் இதுதான் என்னுடைய நேரான பாதை என்று சொல்கிறான். இன்னும் சொல்லுகிறான், வலா தத்தபிஉ சுபுல. இன்னும் பல பாதைகள் இருக்கும், அதை நீங்க பார்க்காதே, அதுக்கு பக்கம் போயிட வேண்டாம், அதை பின்பற்ற வேண்டாம். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி. அப்படி போனால் நேரிய பாதை எதுவோ அதை விட்டு திருப்பிவிடும், திசை திருப்பிவிடும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இது அல்லாஹ் சொல்றான். இதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையை அல்லாஹ் முடிக்கிற பகுதி எப்படி தெரியுமா? ராலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லகும் தத்தகூன். சரியா பயந்து வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு உங்களுக்கான மிகச் சிறந்த அல்லாஹ்வின் வசியத் இது என்று சொல்றான். வசியத் என்றா என்ன? நான் எல்லாரும் சொல்லுவேன், இந்த வசியத்துங்கிறதுல அல்லது வசியத் என்று சொன்னா சில நேரங்கள்ல சும்மா ஒரு சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லை, வசியத்தை சொல்றதுக்காக சொல்றேன். சில வாப்பாமார் உம்மாமார் அல்லது வாப்புமாரெல்லாம் மௌத்தாகிற நேரத்தில் ஏதாவது சொல்லுவாங்க, இந்த வசியத்து வாப்பா இதை செஞ்சு, அது சரியா பிழையாட்டு பார்க்கிறத விட்டுட்டு மௌலவிமாருக்கு ஓட்டு போவோம் என்று தெரியுமா? இப்படி ஒன்று சொல்லிட்டு போனாங்க, இது வசியத்துன்னு சொல்லிட்டாங்களே, இதை நாங்க செய்கிறதா செய்யாம விட்டதா? என்ன யோசனை? அப்படி வசியத்தை அதை செஞ்சாகணும், அவங்களோட கடைசி ஆசை அது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணப்பாடு இவக்குள்ள இருக்குது. அல்லாஹ் சொல்ற இந்த வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க தக்வா உள்ளவர்களா மாறுறதுக்கு இதுதான் என்னுடைய வசியத்துங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வசியத்தை நானும் நீங்களும் எப்படி என்னுடைய உள்ளத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய ஆதியார்களே, அதே போன்று பாருங்கள், ஒரு மனிதன் இந்த வசியத்தை ஏற்று இதுதான் சரியான பாதை என பயணிக்காமல் அவனுடைய திசை மாறுவதற்கான ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது என தெரியும். எமது பாதை எது என்று தெரியாது. இப்ப நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். ஒரு ஈமானிய உணர்வுக்காக ஒரு சில கேள்விகளோடு நான் பயணிக்கலாம் என்று விரும்புகிறேன். இந்த சும்மா பயான் தெளிவூட்டல் தானே, இருக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சு அந்த பிரச்சனைகளை விட்டுட்டு சரியான பாதைக்கு போறது. அதற்கான தெளிவூட்டலில் ஒரு சில விடயங்களை நான் உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு மனிதனுக்கு சரியான பாதை எது என்பதை தெரியாமல் காரணம் என்று சொன்னால், அது தெரியாம போறதுக்கான ரீசன் என்ன, ஏன் தெரியல? என்ன தெரியுமா? ஒரு சில வருடங்களுக்கு முன்னர், ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னர், ரொம்ப போகும், இப்ப உள்ள இளைஞர்களுக்கு 15 வயசுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த 15 வருஷத்துக்கு முன்னால உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்க, அன்றைய நாட்களில் நிலைமைகள் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்காக. அதனால சொல்ற, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னர் சென்று பாருங்கள்.
செய்தியை சொன்னா அதை உள்வாங்கிறதும், அதுக்காக வேண்டி ஆசைப்படுறதும், அதை இன்னும் அதிகமாக படிக்கிறதும், அதுக்காக வேண்டிய பயணிக்கிறதும் ஏன்? ஊராக பஸ் குடிச்சு எங்கெல்லாம் புரோகிராம் இருக்கு கேட்டு பயணித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இங்க உள்ளவங்களே இருப்பீங்க. ஒரு இடத்துல இஜ்திமாத் அறிவிக்கப்பட்டால் அந்த இஜ்திமாத்திற்காக வேண்டி பல ஊர்களில் இருந்தும் பிரதேசங்களில் இருந்தும் வாகனங்கள் ஹயர் பண்ணி போறவங்க இருந்தாங்க. இன்றைக்கு அது இல்லை. அது இல்லாமல் போறதுக்கான காரணங்களும் பலது இருந்தாலும் நான் சொல்ல வர விஷயம் என்றால், அப்ப சரியான பாதை என்று ஒன்று வந்தால் அதை தன் சிந்தனையில் செலுத்தி அந்த பாதையை அறிந்து கொள்ள முயற்சித்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அப்ப நாங்கள்லாம் அப்படி இல்லையா? எவ்வளவோ குராபிகள் இருக்க, மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெற, நாம் மட்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவனுடைய குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் தஞ்சமடையவில்லையா என்கிற ஒரு கேள்வி வந்தால் உண்மை வந்திருக்கிறோம். பிரச்சனை வந்ததுல இல்ல. அப்ப உள்ளவங்க வர்றதுக்காக படிச்சாங்க, இப்ப வரல, நாங்க வந்துட்டோம் படிக்கல. ரெண்டுக்கு வித்தியாசத்தை விலை கொள்ளுங்க. சரியான பாதையை அறிந்து கொள்வதற்காக படித்தார்கள், மாறினார்கள். இப்ப உள்ள நாங்க சரியான பாதையில் இருக்கிறோம் என்கிற ஒரு திமிர், ஒரு அகம்பாவம், சரியானதை படிக்க முயற்சிக்கல. எங்க பெற்றோர்கள் எப்படி, நாம் படிச்ச மதரசா என்ன சொல்லி தந்தது, என்னுடைய நண்பர்கள் எதை பின்பற்றினார்கள், அதுவே எம் வழி என்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் சத்தியம் எது தெரியாது, அசத்தியம் எது தெரியாது. எல்லாம் முஸ்லிம், எல்லாம் இஸ்லாம், எல்லாம் சட்டங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை முடிஞ்சு பிரிய வேண்டாம். பிரிய வேண்டாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. சண்டை பிடிக்க வேண்டாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. சத்தியம் இது என்பதை புரிந்திருக்க வேண்டுமா இல்லையா? சத்தியத்தை பின்பற்றுவதில் ஏன் எங்களுக்கான பொழுதுபோக்கு? அது தெரியாது. சத்திய பாதைகள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய ஒரு வழிகாட்டு, ஒரு வாழ்க்கையை ஹதீஸ்களில் நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், அவங்களோட நடந்து கொண்ட ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உச்ச தோழர்களில் ஒருவரை சந்திப்பதற்காக வேண்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறார். பெய்தூர் கல்வியை தெரிந்து கொள்வோர் அவர் சந்திக்கிறதுக்காக போறார். அவர் அறிஞர், ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த சஹாபாக்களில் ஒருவர். அவரை சென்று அவரிடம் தங்களுடைய அறிவை பெற்றுக் கொள்வது, தனக்கு தேவையான ஒன்றை கற்றுக் கொள்வதற்காக போய் பார்க்கிறாங்க. அவர் தூங்குறாரு வீட்டுல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னா, காத்திருக்கிறாங்க வெளியே. இப்ப உள்ள மாதிரி டைல்ஸ் பூமி இல்ல, தூசுகள் பட்டு ஒரு அலங்கோலமான நிலைமைக்கு மாறுறாங்க. எழுந்து வந்து பார்க்கிறாங்க வெளியில. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிற நேரத்துல கேட்கிறாங்க, இப்னு அம்மி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சாட்சார மகனே, ஏன் இந்த கோலம்? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நான் வந்திருப்பேன், என்னை கூப்பிட்டு இருக்கலாமே. அந்த நேரத்தில் இவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன அஹக்கு அன் ஆதி, நீங்க வர்றதில்ல, நாம் வரணும், அதுதான் சரி. அன அஹக்கு அன் ஆதி, உங்களுக்கு அறிவு இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ள நான் தேவையுடையவன், எனவே நான் தான் வர வேண்டும், நீங்கள் என்னை தேடி வர தேவையில்லை. பிரச்சனை என்னவென்று விளங்குற, இப்ப அறிவை தேடி நம்ம போகணும் என்கிற கன்செப்ட் இல்லை. இப்ப அறிவே என்னை தேடி வந்தாலும் நான் வரமாட்டேன் என்கிற கன்செப்டோடு நாம பயணிக்கிறோம். ஒரு பள்ளியில ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணப்படும், அவங்க பண்ணட்டும், எனக்கு தேவையில்லை, தெரியும், அல்லது இதை தெரிஞ்சு என்ன செய்ய போறேன்? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நடைபெறுகிற பாதிப்புகள் என்னவெல்லாம் என்பதை இந்த ஜும்ஆவுடைய கடைசியில் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இது போன்றுதான் கல்வியை கற்பதற்கு சஹாபாக்கள் காட்டிய ஒரு வழி. அதே நேரத்தில் பாருங்கள், இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு.
என்ன தெரியுமா? இந்த 10-15 வருடங்களுக்குள்ளால் ஏற்பட்ட ஒரு மோசமான மாற்றம் சரியான பாதையை சொல்லிக் கொடுப்பதில் ஏற்பட்ட வீக்னஸ். இதான் சரின்றத சொல்லிக் கொடுக்கல. அந்த 15 வருடங்களுக்கு முன்னர் இருந்த சில கொள்கைகள், சில செயல்பாடுகள், சில நடைமுறைகளை வெறுத்தொதுக்கி அதை சிறுவர்களுடைய சிந்தனைகளில் விளைத்த விளைவு எதையும் தெரிந்து கொள்ளவோ அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோ வராமல் இருக்கிறது காரணம். அப்ப அர்த்தம் மிஸ்கைட். இரண்டாவது, சரியான முறையில் வழிநடத்தப்படவில்லை. சரியான பாதையை புரிந்து கொள்ள சரியான வழிகாட்டுதல் கிடைக்காமல் எங்களுடைய இந்த தலைமுறையினர் சரியான பாதையை மறந்து செல்ல காரணமாக இருக்கிறது. ஒன்று தெரியுமா? அப்படி அவங்க கைட் பண்ணாம இருந்ததுக்கு இன்னும் ஒரு ரீசன் இருக்கு. என்ன தெரியுமா? இதெல்லாம் சொல்லி திருந்துற மக்களா? இப்ப எங்கள நிறைய பேர் இருப்பாங்க. இவனுக்கா ரசூலுல்லாஹ் பிறந்து வந்து சொன்னாலும் இவன் திருந்த மாட்டான். முத்திர குத்திடுறமா இல்லையா? நிறைய பேருக்கு நம்ம செய்யறோம், சொல்றோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இளைஞர். மூசா நபி ஒரு இளைஞராக இருந்த பொழுது அவர் செய்த ஒரு செயலை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக நான் ஞாபகம் ஊட்ட வேண்டும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, ஃபிரௌனுக்கு சென்று தஅவா செய்யுமாறு அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது. ஃபிரௌன் யார் என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன், தான் தான் ரப்பு என்று எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு மோசமானவன். மூசா நபி போய் எப்படி அவருக்கு தஅவா செய்ய போறாரு? கஷ்டம். நாங்களா என்ன செய்வோம்? அவன்கிட்ட எல்லாம் சொல்லி திருந்த மாட்டோம். இவனுக்கெல்லாம் நம்ம சொன்னா போதாது, ரசூலுல்லாஹ் வரணும்னு சொல்றானே. மூசா நபிக்கு அந்த எண்ணம் வரல. மூசா நபிக்கு வந்த முதல் எண்ணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இஸ்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, வரம்பு மீறி செல்கிறான், நீங்கள் போங்க அவனுக்கு தஅவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே மூசா நபி கேட்டது ஒரு பிரார்த்தனை. என்ன தெரியுமா? கால ரப்பி ஷ்ரஹ் லீ சத்ரி. அவனுக்கு சொல்றதுக்கு யா அல்லாஹ் என்ற உள்ளத்தை விசாலப்படுத்திட்டான். அவன் கேள்வி கேட்பான், குதர்க்கமா பேசுவான், எனக்கு தெரிஞ்சு கொண்ட ஒரு நிலைமையத்தான். இப்ப நாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது குதர்க்கங்கள் ஏற்படுமாக இருந்தால் பதில் சொல்ல தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சது இதுதான், இதை வாழ்க்கை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். அணுகுமுறைகள் இருக்கின்றன. ரப்பி ஷ்ரஹ் லீ சத்ரி, என் உள்ளத்தை விசாலப்படுத்திட்டான். வயஸ்ஸிர் லீ அம்ரி, நான் செய்யும் இந்த காரியத்தை இலகுபடுத்திட்டான். கேட்கிற பிரார்த்தனை பாருங்க. கஷ்டப்பட்டு நீங்க நினைக்காதீங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற தெளிவத்தான், அதை எனக்கு லேசாக்கிட்டார். வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்ற நாவுல இருக்கிற முடிச்சுகளை நீக்கி நான் சொல்றது அவனுக்கு விளங்கும்படி ஆக்கித்தாயா அல்லாஹ். பிரார்த்தனை என்னில் எத்தனை பேர் அந்த பிரார்த்தனை இருந்திருக்கு? ஒருத்தருக்கு ஒரு தாய் தந்தை தன் குழந்தைக்கு சொல்லுகிற ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தை யா அல்லாஹ் என்ற மகன் நல்லா இருக்கணும் என்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது, அவன் நல்ல ஈமானியனாக வர வேண்டும், நான் சொல்வதை அவன் புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மையை, நான் சொல்வதில் தடமாற்றம் இல்லாத ஒரு தன்மையை, நான் சொல்லுவதற்கான தெளிவை எனக்கு தாயா அல்லாஹ் என்று பிரார்த்தித்த பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் இல்லை? வழிநடத்துவோர் எத்தனை பேர்கள் இல்லை? வழிகாட்டுதலை பாருங்கள். அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு நீங்க சொல்லுங்கன்றது இஸ்லாத்தின் வழிகாட்டுதல். இப்ப என்னால முடியாது என்கிற ஒரு கட்டம் தானே மூசா நபிக்கு இருந்துச்சு. அப்ப மூசா நபி சொல்றாரு, வஜ்அல்லி வஸீரம் மின் அஹ்லி, எனக்கு துணையா ஒருத்தரை தா, என் சகோதரனையே தந்துவிடு. என்ற காரியத்தை நிலைநாட்ட அவரை எனக்கு உறுதுணையாக ஆக்கித்தார். இதெல்லாம் நடக்கிற நேரத்துல கை நுஸப்பிஹக கஸீரா, உன்னை நிறைய நிறைய நாங்கள் துதிபாடக்கூடும் யா அல்லாஹ், உனக்கு நாங்கள் சேவை செய்ய, உன்னை துதிபாட எனக்கு துணையாக ஒருவரைத்தா, நாம் அப்படிப்பட்ட அத்துமீறுகிறவர்களிடம் சென்று உபதேசம் செய்ய என்று
பிரார்த்தனை புரிந்தார்கள். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொன்னார்? قال قد اوتيك سؤلك يا موسى قد اوتيك سؤلك يا موسى. நீங்க கேட்டதை உங்களுக்கு தந்துட்டேன், இப்ப நீங்க செய்யுங்க. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம். மூசா நபி சொன்னதை ஃபிரௌன் கேட்டானா? ஃபிரௌன் கேட்க தேவையில்லை, ஃபிரௌன் திருந்த தேவையில்லை. ஆனால் ஃபிரௌனை நம்பி இருந்த எத்தனையோ மனிதர்கள் மாறுவதற்கு இந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனை, அவர்களின் தஅவா காரணமாக இருந்தது என்றால் ஒன்று புரிகிறது. என்ன தெரியுமா? சொல்லுகிற விதத்தில் சொல்லப்பட்டவர் திருந்தாவிட்டாலும் அதை கேட்கிற சமூகத்தில் மாற்றங்கள் வரலாம். இதை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிற மிக பெரும் பாடம். ஈமானிய சொந்தங்களே, இந்த இளைஞர்கள் யார் தெரியும்? சிந்திப்பதற்காக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف. பலவீனமா அல்லாஹ் உங்களை படைச்சார். ثم جعل من بعض ضعف قوة. இந்த பலவீனத்துக்கு பிறகு பலசாலிகளாக மாற்றினார். ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. முதலாவது ضعف பலவீனம், இரண்டாவது பலம், மூன்றாவது பலவீனமும் நரைமுடியையும் ஆக்கிவிட்டோம். கிழவன் கிழவியாக மாற்றிவிட்டோம். அல்லாஹ் சொல்றான், மூன்று கட்டங்கள் மனிதனின் படிமுறையாக. ஒன்று குழந்தை பருவம், பலவீனமானது, எதையும் செய்ய முடியாது, எதையும் சொல்ல முடியாது, சொல்வதை கேட்கிற திறனில்லை, சொல்லுவதை செய்கிற திறனிலும் ஒன்று குறைக்கும் இல்லை குறையும். மூன்றாவது சாரார் அதே பலவீனம், செய்ய முடியாது, செஞ்சு காட்டுறதுக்கு கஷ்டம், சவால் போட இயலாது, வயோதிபத்தில் இருக்கிறாங்க. அதை அடையாளப்படுத்துகிற நடைமுறையும் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சாரா இருக்கிறாங்களே, கூவா, பலமானவர்கள். இவங்களை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், பலவீனத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டவர். முன்னுக்கும் பலவீனம், பின்னுக்கும் பலவீனம், நடுவுல இருக்கிற பலமான சாரார் நீங்கள் என்றால், அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த பலமான சாரார் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? பலமுள்ளவர்களாக எம்மை ஆக்கி வைத்திருக்கிற இந்த அல்லாஹ்விற்கு நாம் கொடுக்கிற ஒரு பிரதி உபகாரம் என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் என்ன? நாம் எதை செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், மறுமை நாள்ல மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுகிற இந்த நேரத்தில் விசாரணைக்காக வேண்டி மக்கள் நின்றார். அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய்? வாழ்நாள் என்கிறது பிறந்ததுல இருந்து மௌத்தாகிற வரைக்குமான சகலதும் உள்ளடங்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்பானா, உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். இந்த பலமான பருவத்தை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். வாழ்க்கையை கேட்கிறதுக்குள்ளே இந்த இளமை வரும். ஆனா அல்லாஹ் சிந்திக்கிற மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லித் தருகிறான். உன் வாழ்க்கையை பற்றி ஒட்டுமொத்தமாக கேட்டாலும் உன்னுடைய இளம் பருவத்தை நீ எப்படி கழித்தாய் என்பதும் கேள்வியாக வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம உன்னால நகர முடியாது. எனக்கு உங்களில் ஒருவருக்கு இந்த கேள்வி வந்தால் அதற்கான பதில் நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போல இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய இளமை பருவத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இஸ்லாமிய வரலாறுகளில் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. ஒரு சில விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சமூகம் பிளவுண்டு இருக்க அல்லது மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்க, மோசமான பாதையில் இருக்கும் சமூகத்தை ஒரு தனி மனிதனாக மாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்கியவரும் அல்லாஹ் யார் என்பதை தேடிய ஒருவரும் ஒரு இளைஞன் என்பது யாருக்காவது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஒரு இளைஞன், பாப்பா கொலை செய்ய வேண்டாரு, கல்லடிச்சு கொள்ள வேண்டாரு, சமூகம் ஒதுக்கியது, அரசன் நெருப்பிலிட முயற்சித்தான், பரவாயில்லை,
இளமையின் ரத்தம் அவருக்கு சொன்னது, என்னை படைத்தவன் யார், அதை அறிந்தேன், அதை சொன்னேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கிற வீரத்தை சுமந்த ஒரு தந்தையாக வாழ்ந்தவர் ஒரு இளைஞர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். ஹஜ் பெருநாள் என்று கொண்டாடுற ஹஜ்ஜுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தபிஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் சரியாக பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். ஒரு நபியிட மார்க்கத்தை பின்பற்றுங்க என்று இறுதி தூதருக்கு சொல்லப்பட்ட கட்டளை இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திற்கு மட்டுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் எங்களை போன்ற இந்த வயதில் வாழ்ந்தவர் தான் என்பது தெரியுமா? எமக்கு அப்படியான பகைமை கிடையாது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்க தயார் என்று தன் மானத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு உயிர் நீத்த தியாகிகள், தியாக பெண்மணிகளாக வாழ்ந்ததை எம்மை போன்ற இளம் பெண்களில் ஒருவர் தான், எம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளை போன்ற இளமை பெண் தான் என்பதை எமக்கு தெரியுமா? தெரியாது. அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு உதாரணம் சொல்றேன் புரிஞ்சு கொள்றதுக்காக. இந்த உலகத்துல காலையில நீங்க பார்க்கலாம் சூரியன் உதிக்குது, மாலையில சூரியன் மறையும், மதியானத்துல பகல் நேரத்துல உச்சி வெயில்ல சூரியன் நடுவுல நிற்கும். எங்க இளைஞர்களுடைய பருவம் அந்த காலையில் உதயமாகி வருகிற அந்த வெளிச்சத்தை போன்றதுதான். காலையில வர்ற நேரம் இதமாக சாந்தமாக அழகாக இருக்கும். பலவீனமானவர்கள் குழந்தைகள் அது அப்படியே உச்சத்துக்கு வர்ற நேரம் சுட்டு எரிக்கும். இளைஞர் இப்ப இல்லாட்டி எப்ப, இந்த காலத்துல இல்லாட்டி எந்த காலத்துல, நீங்க எல்லாம் அப்படியா இருந்தீங்க இப்படியா இருந்தீங்க என்று ஒரு சாரார் இதுதான் என்று அடிச்சு சொல்லி யாரும் தேவையில்லை வீரமாக பயணிக்கிற இன்னொரு சாரார், எல்லாம் சூடுகள். உச்சி மறைகிற நேரத்தை பலவீனம் சூழ்ந்து கொள்கிறது. இளைஞர்கள் உச்சி வெயிலின் பொழுது இருக்கக்கூடிய அவர்களை போன்று இரண்டிலும் உச்சகட்டத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் தாம் எதில் பயணிக்கிறோம் என்பதை புரிந்து அதில் உறுதியாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போல பாருங்க, ஒரு இளைஞனானவன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழுகிறோம் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள். எங்கட வாழ்க்கையோட இந்த ட்ரெண்டிங் நவீனங்கள் என்கிற இந்த பகுதியோட சிந்திக்கிறதுக்காக ஒரு சில விடயங்களை சொல்றேன். நாங்க எல்லாரும் குர்ஆன் சுன்னா பேசுபவர்கள் என்று மார்க்கத்தை கொண்டிருக்கிறோமே, ஒரே ஒரு நிமிடம் இப்ப இருக்கிற மாதிரியே எங்கட வாழ்க்கையில நான் ஒவ்வொன்றா சொல்றேன், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுடைய பின்பற்றுதலில் ஆடை கலாச்சாரம் யாரை ஒத்திருக்கிறது? இரண்டாவது, எங்களுடைய பின்பற்றுதலில் ஆண் பெண் தொடர்புகள் எப்படி இருக்கிறது? மூன்றாவது, எங்களுடைய பின்பற்றுதலில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான உறவுகள் எப்படி காணப்படுகின்றன? நாலாவது, அந்நிய பெண்களுக்கும் அந்நிய ஆண்களுக்கும் இடையிலான தொடர்பாளர்கள் எப்படி காணப்படுகின்றன? ஐந்தாவது, மார்க்கம் உலகம் என்று வருகிற பொழுது எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி காணப்படுகின்றன? ஆறாவது, இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டே போகலாம். இந்த கேட்ட அஞ்சுக்கும் ஒரு பதில் சொல்லுங்க பாப்போம், யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள் சரியில்லை, நம்ம நடத்தைகள் பிழை. இளைஞர்கள் என்பதனால் பெற்றோர்களோடு பாய்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வலா தகுல் லஹுமா உஃப். யாருக்கு? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோ வயோதிபத்தை அடைந்தால், அப்ப அல்லாஹ் சொல்றான் என்ன? மூன்றாவது பருவத்திற்கு போனதன் பிறகு இரண்டாம் பருவத்தில் இருக்கிற இளைஞனே சக்தியுள்ளவனே, அவர்களை கேவலப்படுத்தாதே, ஏசாதே, முகம் சுளிக்காதே. நம்ம என்ன செய்யறோம்? ஆடை விஷயத்துல தாராளமா உடுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆடைகளுக்கு இஸ்லாம் சொன்ன ஒழுங்கு என்னிடம் எங்கே இருக்கிறது? ஒரு கேள்வி நான் பல முறை எல்லா இடத்திலும் கேட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். கரண்டைக்கு மேல உடுப்புடுத்துங்கன்னு சொன்னா எங்கள நிறைய பேர் இதுல கூட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பொதுவான ஒரு தகவல், வெள்ளமாண்டு கேட்ட சமுதாயம் இன்று கரண்டைக்கு மேலே ஆடை அணிவதை ஃபேஷனாக உடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள்.
கரண்டைக்கு மேல உடுப்பு கொடுக்கிறது இன்னைக்கு ஃபேஷன். ஆனா இஸ்லாம் சொன்னால் கேட்கவில்லை. அது ஃபேஷன் இல்ல. இன்னைக்கு ஃபேஷன் வந்ததனால ஃபேஷன். நன்மை கிடைக்கும் என்று நினைக்கிறீங்களா? தாடி வளர்க்கிறது என்ன சொல்லும் சமுதாயம்? இந்த வயசுல தாடி தேவையில்லை. ஏன் உண்மை? அதுதானே ட்ரெண்டிங். ஒரு ஜொப்புக்கு போறா முகத்தை சேவ் பண்ணணும், எல்லாத்துக்குமே தாடி இருக்கக்கூடாது. ஆனால் இன்று தாடி வளர்ப்பது ஃபேஷன். ஆபீஸுக்கு போறவங்க எல்லாம் தாடி வளர்த்துக் கொண்டு சொன்னா இவங்க முஸ்லிமா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு சந்தேகமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலம் முஸ்லிம்கள் தாடி வைத்திருந்தார்கள். இன்று முஸ்லிம்களை தவிர எல்லோரும் தாடி வைக்கிறார்கள். ஏண்டா நம்ம எல்லாருமே நவீனம் நவீனம் என்று உலகத்துக்குள்ளே போனோம். மற்றவனுக்கு உலகம் தான் தெரியும் என்றிருந்தான். அவன் ஒவ்வொன்றாக செய்கிறான். எங்களோட பிரச்சனையே எதை செய்யணும் என்ற தெளிவில்லை. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தெளிவான நேரான பாதை என்பதை அறியாத பிரச்சனை, புரிந்து கொள்ளாத பிரச்சனை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே இந்த செயல்பாடுகளில் அல்லது என்னுடைய காலத்தில் இந்த இளம் பருவத்தை கொஞ்சம் யோசித்து செயல்படுவோம். அல்லாஹ் அருள்புரிய பொறுப்பு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பதான் முதலாவது ஹுத்பாவே முடிஞ்சிருக்கு. எத்தனை மணி ஆகுமோ யோசிக்காதீங்க. சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன். நேரம் கூடினதுனால மன்னிச்சுக்கணும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறார்கள். லா யஸாலு கல்பில் கபீர் ஷாபன் ஃபித்னத்தை. ரெண்டு விஷயத்துல கிழவர்களுடைய உள்ளம் கூட ஆசைப்படும். ரெண்டு விஷயம் இளமையாகவே இருக்கும். எல்லார உள்ளமும் அது வயசு போனவங்களா இருந்தாலும் கூட ரெண்டு விஷயத்துல இளமையாகவே இருக்குமா. ஒன்று ஹுப்பு துனியா, உலக ஆசை. இரண்டாவது வதூல் அமல், நிறைய வேண்டும் என்கிற மனோ இச்சை அல்லது நீண்ட ஆயுள் வேண்டும் என்கிற ஒரு மனோ இச்சை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த ரெண்டும் இல்லாதவங்க யார் இருக்கிறோம்? மௌத்து தான் முடிவு இருக்கிறவங்க கூட ஆசைப்படுறான்னு கொஞ்ச நாள் கிடைக்காதான். அது ஆசைப்படும். என்ன நம்ம உதாரணமா ஒரு 25 வயசுல ஒருத்தர் மௌத்தானா என்ன சொல்றோம்? வாழ்ற வயசு போயிட்டார் சொல்றோமா இல்லையா? அப்ப 55 வயசுல ஒருத்தர் மௌத்தார், 60 வயசுல இல்ல 80 வயசுல ஒரு தந்தை மரணிக்கிறார், என்ன சொல்றோம்? திடீர்னு முழிச்சு பார்த்த மௌத்தாயிட்டார். அப்ப எப்படி எல்லாம் இருந்தோம் தெரியுமான்னு அழுகும். அப்ப 25 வயசுலயும் வாழ்ற வயசுங்கிறோம். 50-80 வயசுல மௌத்தானாலும் அவங்க மௌத்தானதுக்காக அழுக வேண்டாம். இதன் அர்த்தம் என்ன? மனிதன் மரணத்தை விரும்பவில்லை, அது வாழ்வதை ஆசைப்படுகிறது. கடைசி நேரத்தில் கூட எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எண்ணம் என்ன? இளைஞர்கள்ட்ட கேளுங்க, நல்லா சம்பாதிச்சிடணும், அதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். மௌத்தாயிரத்தில் இருக்கிறவன் நான் மௌத்தாயிரத்துக்கு முன்னால என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சு அவங்கள நிம்மதியா ஒரு இடத்துல வச்சுட்டு அதை பார்த்துட்டு நான் போயிடணும். சொத்து, உலக ஆசை, இது இல்லாம இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னவார். அப்ப இது இருக்கும் என்றால் அதுக்காக நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆசை வரத்தான் போகுது. இப்ப எதுல ஆசை இல்லாம போடுச்சோ அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமா இல்லையா? அப்படி என்றால் இயற்கையாகவே இருக்கும் இந்த குணத்தை மாற்ற முடியாது. எவ்வளவு கிடைத்தாலும் அதை தேடும். ஆனால் எமக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் என்னை விட்டு மாறி செல்கிறதே, அதை நோக்கி திரும்ப வேண்டும் என்கிற சிந்தனையை குறிப்பாக இளைஞர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான விடயம், இளைஞர்கள் என்பதனால் ஒரு செய்தியை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நிறைய இடங்கள்ல எல்லாருமே சொல்ற ஒரு செய்திதான், இளமை என்பது ஒரு சமூகத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கம். அந்த இளைஞர்கள் எப்பொழுது பாழ்படுகிறார்களோ, மோசமாகிறார்களோ, அந்த சமூகமே மோசமான நிலைக்கு மாறுகிறது. அன்புள்ளவர்களை, நான் சொல்லுகிற இந்த செய்திகள் இன்று புதிதாக சொல்லக்கூடிய விடயங்கள் அல்ல. பல உபதேசங்கள் நிகழ்த்தப்பட்டு கேட்ட செய்திகளாக கூட இருக்கலாம். நான் சொல்ல வருகிற ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், ஈமான் இருக்கிற மனிதன், அல்லாஹ்வை பயந்தவர் சில வேளைகளில் ஏதோ ஒரு உபதேசத்தில் ஒரு துளியாவது மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த ஒரு நட்பாசையில் தான் நான் சொல்லிக் கொள்கிறேன்.
ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு என்பது இளைஞர்கள் என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நான் கேட்கிற இந்த ஒரு மனிதன் ரெண்டு விஷயத்தை முதலாவது புரியணும். ஒன்று, ஒரு மனிதனுடைய தன்னுடைய செயல்பாடுகள் பேர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும், நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வரணும், தன்னுடைய செயல்பாடுகள் தான் சார்ந்த விடயங்கள். இன்னொன்று, அவனுடைய நடத்தைகளில் மாற்றம் இருக்க வேண்டும், பிஹேவியர்ல மாற்றம் வரும். இந்த ரெண்டுக்குமான ரெண்டு விஷயம் இருக்கு, முக்கியமான தொழிற்படுகிற ரெண்டு விடயங்கள். ஒன்று, தன்னுடைய பேர்சனாலிட்டியை மாற்றுவதற்கு தான் இருக்கிற சமூகம் காரணமாக இருக்கும். பிஹேவியர் மாறுவதற்கு அவன் தொடர்பு பெற்றிருக்கிற நண்பர்கள் காரணமாக இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு படிக்கிற சூழலில் போய் பாருங்க. எல்லாரும் சொல்றோம் இந்த ஸ்கூல்ல போட்டா எல்லாருமே படிப்பாங்க. இல்ல, அங்க படிக்கும் சூழல் இருக்கிறது, படிக்கிறார்கள். சில நேரம் மோட்டிவேஷன் பண்றவங்க சொல்லுவாங்க படிக்கிற கூட எங்க போனாலும் படிக்க முடியும். உண்மை அதுதான். ஆனா நாங்க எந்த சூழல் எப்படிப்பட்டதோ அப்படி. சில இடங்களில் பாருங்க, வீடு வாங்க போறோம்டா, அந்த ஊர் நல்லமா, பக்கத்து ஊட்டாக்கள் நல்லமா, எல்லாருமே நல்ல, அந்த இடத்தை பத்தின மோசமாக. காரணம், நான் இருக்கும் சூழல் சரியாக இருந்தால் என் சூழல் சரிவரும் என்கிற எண்ணம். அப்ப என்ன நான் மாற்றணும் என்றால் என்னை சுற்றி இருக்கும் சூழல் எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த சூழல் தானாக வருவதில்லை. அந்த சூழலை உருவாக்குவதும் மாற்றுவதும், நல்ல நிலைமைக்கு உருவாக்குவதும் மோசமான நிலைமைக்கு மாற்றுவதும் அந்த சூழலில் வசிக்கிற இளைஞர்கள் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்படி என்றால் முதியவர்களுக்கு இருக்கும் பணியை விட, இளை சிறுவர்களுக்கு இருக்கும் பணியை விட மிக முக்கியமான பொறுப்பை சுமந்தவர்கள் இளைஞர்கள். நாளைய சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தவும், சென்ற சமுதாயத்தை வழிப்படுத்தி நடக்கவும், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் முடியுமான ஒரே பகுதியினர் இந்த இளைஞர்கள் தான். இந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் சரியாக இருப்போம் என்றார் எங்களுடைய சமூகம் இன்னும் எத்தனை இடங்களுக்கு சென்றாலும் முன்மாதிரி இருக்கிறதாகவே காணப்படும். இளைஞர்கள் தோற்றுவிட்டோம் என்று வைங்க, போதைக்கு அடிமையாகிறதோ அல்லது நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போறதோ, அஜ்னபி மஹரமி சட்டங்களை பேணாமை இருக்கிறது சொன்ன உடனே இதெல்லாம் இப்ப எங்க என்று யோசிக்காரு. அதை யோசிக்கணுங்கிற கட்டத்தில் இருக்கிறேன். ஒரு சில செய்திகள் நான் சொல்ல தேவையில்லை, அதில் சம்பந்தப்படுறவங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு மோசமான செயல்பாடுகளை குறிப்பாக இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிற சோசியல் மீடியாக்கள் மூலமாக புரிந்திருப்போம். ஈமானிய சொந்தங்களே, எனவே எங்களுடைய இளமை என்பதை கடந்து விட்டால் மீண்டும் வரக்கூடிய ஒன்றல்ல. இருக்கும் இந்த இளமையை சரியாக பயன்படுத்தினால் எமக்கும் பிரயோசனம், எம்மை பின்பற்றுகிற சாராருக்கும் பிரயோசனம், எம்மை பெற்றெடுத்த எம் பெற்றோர்கள் அல்லது முதியவர்களுக்கும் பிரயோசனம். இல்லை என்றால் எப்படி இன்றைய பெற்றோர்கள் எம் பிள்ளைகள் சரியாக வரவில்லை என்று கவலைப்படுகிறார்களோ, நாளைய எம் பிள்ளைகள் பாழ்பட்டு போக இந்த இளைஞர்களாக இருக்கும் எம்மது நாம் பெற்றோர்களாக மாறுகிற பொழுது நாம் மோசமான நிலைமையை சந்திக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எம் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காகவாவது இளைஞர்களே நாங்கள் மாறுவோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி மாறுவோம், அவன் பாதையை சரியாக தேர்ந்தெடுப்போம். இறுதியாக நாம் இருக்கிற இந்த மாதம் அல்லாஹ்விற்கு உவப்பான ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது 10வது நாட்களில் சுன்னத்தாக நோக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோன்பு இருக்கிறது. தாசுஆ, ஆஷுரா என்று சொல்லக்கூடிய 2 நோன்புகள். ஆஷுரா என்பது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்டதற்காக வேண்டி யூதர்கள் கூட நோற்று வந்த ஒரு நோன்பை ரசூலுல்லாஹ் நோட்டார்கள். அவர்களும் செய்தார்களே என்றவுடன் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மூசா நபியார் ஆரம்பத்திலே சொன்னமே, மனிதர்கள் இஸ்லாமியர்களுக்கு மிக பெரும் வழிகாட்டியாக இருந்த ஒரு இளைஞர், அவர் பாதுகாக்கப்பட்ட அந்த தினத்தை ஒரு யூதனே கொண்டாடுறானா இருந்தா, நோம்பு முடிச்சு சந்தோஷப்படுறானா இருந்தா, அவனை விட தகுதியானவன் நாங்க என்று சொல்லி அதற்கு முந்தைய நாளும் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் படித்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கவில்லை, அடுத்த வருடம் மரணித்து விட்டார்கள். எனவே 9வது 10வது தினங்களில் நோக்கக்கூடிய இந்த ஆஷுரா தாசுஆ நோன்பை நோற்றி
நபிகளாருடைய ஒரு சுன்னாவை பின்பற்றி ஒரு நபியினுடைய செயல்பாட்டுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய இளைஞர்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். அந்த நன்மையை அடையாளப்படுத்துகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நோன்பை நோற்றால் உங்களுடைய ஒரு வருடத்திற்கான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனிதர்கள் தவறிழைப்பவர்கள் தான், பாவம் செய்பவர்கள் தான். பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நாம் செய்த எந்த செயல்பாடுகளும் நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. எனவே நாம் செய்யும் காரியங்கள் எம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படுவது அல்லாஹ்வுடைய அன்பில் உள்ளது. அல்லாஹ்வுடைய மகுபரத்தை பெறுவது என்பது அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கே உரித்தான ஒரு சொத்து. எனவே அல்லாஹ் விரும்பும் சாரார்களாக மாறி அவன் கடமையாக்கிய கடமைகளை செய்து நஃபிலான வணக்கங்களில் ஈடுபாடு கொடுத்து அல்லாஹ்வின் அன்பை பெறுகிற நல்ல மக்களாக, நல்ல இளைஞர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். அல்லாஹ் தஆலா அறிவிக்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. வஆகிரு தஅவானா